குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 10/10/2025 ஸ்வர்ண கேரளத்தோட ட்ரா நம்பர் 22க்கான கேரளா லாட்டரி கேசிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்துருக்கு. ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1010, அதுவும் டபுள்ஸ் வந்திருக்கு. 0 வந்திருக்கு. அதனால் 11 ஆர் 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ட்ரா நம்பர் டபுள்ஸ் வந்ததுனால டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 9ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 442 ரிசல்ட்டு 4-2-4ன்னு பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 4-5-1 இல்லை 4-5-4 2 நம்பர் சேர்ந்து வந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு 541 ஸ்ட்ரைட்டாகவும் 541 இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி 5-4-1 இருக்குது. இல்லை 4-5-1, 4-6-5 இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4-6-5 இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 475. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 465 இருக்குது. நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 451, 4-1-5 பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். 465 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 475. நான் கொடுத்த நம்பர் 514 பாக்ஸ் 541 ஏ போர்டில் 5 வரலாம், இல்லை சி போர்டில் 5 வரலாம் அப்படிங்கிறதுனால இதை கொடுத்துருந்தேன். 1க்கு பதிலாக 7 பாஸ் ஆகிருக்கு. இப்போ உன்னோட பவர் நம்பராக வந்துச்சுன்னா 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். இதை பேஸ் பண்ணி 5-4-6 அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா 465க்கு பதிலாக ரிசல்ட்டை 475 65 கொடுத்தனா 75 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 45 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சார்ட் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6-3-3-9 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி 6-3-9 அப்படிங்கிற நம்பர் 6-3-3-9 அல்லது 9-3. இப்போ ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 693 3 காமன் 693 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 442 735 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸை பேஸ் பண்ணி 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. நேற்று ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 4-2-4 442 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 4-2-4 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே 4-7-5 அதுலேயே தான் இருக்குது. 4-7-5ங்கிறது 6-9-3க்கு முந்தைய நாள் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 4-7-3 அதாவது ரிசல்ட்டு 437. இப்போ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. 424 பாஸ் ஆகிருக்கு, 437 பாஸ் ஆகிருக்கு, 475 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 693 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 3 நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கலாம். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 693 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 42 நேற்று ரிசல்ட்டு 4-2-4 ஏபி பாஸ் ஆகிருக்கு 4-2. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் 7-5. இன்னைக்கு பிசி 7-5, ஏபி 42, பிசி 75. அந்த 75ங்கிறது இந்த 2 நம்பரே பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 475 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 42-75 4-2-4ன்னு பாஸ் ஆச்சு. இப்போ இன்னைக்கு 4-7-5 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு.
ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ ரெண்டு சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா காமன் நம்பர்ஸ் அப்படின்னு 4, 7, 5. இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 0, 25, 0, 2, 5. இப்போ 0, 5 அப்படிங்கிறது இருக்கு. எகைன் 5 வந்துச்சுன்னா 0 வந்துச்சுன்னா 0, எகைன் 2 வந்துச்சுன்னா 0, 25 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா 24 பாஸ் ஆகிருக்கு நேற்று. 24 வரலாம் அப்படின்னா 0, 25 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 00, 4, 6, 8, 5 இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 00 வந்துச்சுன்னா 004 வரலாம், 006 வரலாம், 008, 005. மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்தால் 003. ஸோ ஏபியில் வந்து 00 வந்துச்சுன்னா 006 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 008 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 003, 004, 005 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். இந்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 006 இருக்குது, 005 இருக்குது. ஸோ 00 அதாவது டேட்டும் பார்த்தீங்கன்னா 10/10 இருக்குது. ஸோ 00 வந்துச்சுன்னா 060 இல்லை 006 இல்லை 600 அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும். இங்கேயும் 600 இருக்குது. இந்த 4 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 0060 அப்படின்னு. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற. நான் கொடுத்துருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 4, 7, 5 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 7 அல்லது 5க்கு பதிலாக 4 வர்றதுக்கான 6 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 006 வர சான்ஸ் இருக்கும். இல்லை பி போர்டில் 6 வந்துச்சுன்னா 060, இல்லை அப்படின்னா 068. 7க்கு பதிலாக 8 வந்துச்சுன்னா 068, 069, 004. இந்த மாதிரி 00 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது? 5 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது. அதனால் அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து ஏ போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டில் 5 பாஸ் ஆக சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏ போர்டில் 5 வந்துச்சுன்னா இங்கே பார்த்தோன்னா 05 இருக்குது, மேலே பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்குது. இப்போ 05 அப்படின்னு பாஸ் ஆச்சு அப்படின்னா இங்கேயும் 05 இருக்குது, இங்கேயும் 005 இருக்குது. அதுக்கு மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா 505 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 5 எகைன் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 505 இருக்குது, இல்லை 005 இருக்குது. இங்கேயும் 005 இருக்குது, 505 இருக்குது, 556 இருக்குது, 550 இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி 5 ஏ போர்டில் வந்துச்சுன்னா 505, 550, 556, 553 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 93 பாஸ் ஆகிருக்கு. 93ங்கிறது 92 பாஸ் ஆக சான்சஸ் இருந்துச்சுன்னா 693 பாஸ் ஆகிருக்கு. 93, 92 பாஸ் ஆச்சுன்னா 092 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். 092. ஏன்னா 4, 7, 5, 5ஓட பவர் 9 வந்துச்சுன்னா 9 வந்துச்சு அப்படின்னா 029 இல்லை 092, 092 அல்லது 029 வர சான்சஸ் இருக்கும் 9 வந்துச்சுன்னா. இல்லை 9க்கு பதிலாக அதோட பவர் ஆகாமல் அதே 5 வந்துச்சுன்னா 025 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஆல்ரெடி 510 பாஸ் ஆகிருக்கு, 520 அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 520 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 025 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. 025 அல்லது 520 அல்லது 250 அந்த மாதிரி நம்பர்ஸ் பாஸ் ஆகலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சி போர்டில் 9 வந்துச்சுன்னா 209 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 5ஓட பவர் அப்படியே வந்துச்சு அப்படின்னா 209. 2 எகைன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 202.
8 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 688, இல்லை 39, அதாவது 93 பாஸ் ஆகிருக்கு. 39, 38 பாஸ் ஆகும் அப்படின்னா 838. இங்கே பார்த்தோன்னா 37 பாஸ் ஆகிருக்கு. 24க்கு பதிலாக 25 பாஸ் ஆகலாம். 37க்கு பதிலாக 38 பாஸ் ஆகலாம். 93க்கு பதிலாக 92 பாஸ் ஆகலாம். ஸோ 88 வந்துச்சுன்னா 688 அல்லது 838 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி எந்த பிளேஸில் ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பி போர்டு சி போர்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ஃபுல் நம்பர் வின்னிங் இல்லை அப்படின்னாலும் ஆல் போர்டில் நம்ம சார்ட்டில் இருந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ரெகுலர் வின்னிங் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி சார்ட்டில் கரெக்டான நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.